ஏப்ரல் 2 ஆட்டிசம் அவேர்னஸ் டே ஆகியது. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயங்கள் பத்தி தான் ஆட்டிசம் அவேர்னஸ் டே ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை. ஆனா அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஆட்டிசத்தை நோய்னு சொல்லி கடந்துட்டு போக முடியாது. அது நியூரோ டெவலப்மெண்ட் டிசாஸ்டர்னு சொல்லலாம். நரம்பியல் சார்ந்த பிரச்சனையாக கூட சொல்லலாம். ஒரு 60 ஏஜ் பேபி பிறக்கச்சல அதுல ஒரு குழந்தை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையா தான் பிறக்குது. அதுலயும் முக்கியமா அதிகப்படியான ஆண் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறான்னு சொல்லப்படுது. 4 ஆண் குழந்தை ஆட்டிசம் பாதிக்கப்படுத்த ஒரு பெண் குழந்தை தான் பாதிக்கப்படுது. ஆட்டிசம் ஏற்படுத்த முக்கியமான காரணங்கள பலது சொல்லலாம். அது முக்கியமான ஜெனட்டிக் ஒத்து போறதுனால இந்த ஆட்டிசம் நோய் பெறக்கூடியதாகும். பிறக்கக்கூடிய கொஞ்சம் வெயிட் குறைவாக்கிறதால இந்த ஆட்டிசம் நோய் பெறக்கூடியதாகும். இந்த காலத்துல அதிகப்படியான மக்கள் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்படுகிற முக்கிய காரணம் லேட் மேரேஜ். ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி நாம தெரிஞ்சுக்கொள்ள அவங்களை பற்றி கண்டுபிடிக்க அறிகுறிய பழக்காரங்க ஐ கான்டாக்டோட பேச மாட்டாங்க. அவங்க உலகத்துல தனிமையா விளையாடக்கூடியவங்களை காணப்படுவாங்க. திருப்பி ஒரே வார்த்தையை பேசக்கூடியவங்களைக்கும் ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க சில விஷயங்கள் சென்சிட்டிவ் ஆகக்கூடியவங்க அழைக்கிறாங்க. சவுண்ட், லைட், ஸ்மெல் இதுக்கு சென்சிட்டிவ் ஆகக்கூடியவங்க வாங்கிக்கிறாங்க. ஆட்டிசம் அவேர்னஸ் டேல புது விஷயங்கள் தெரிஞ்சுல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.